உபாகமம் 28ஆம் அதிகாரம் விசுவாச அறிக்கை. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். இப்பொழுது நான் வாயினால் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு படிக்கும். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கற்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய என் மிருகத்தின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையை நான் மாப்பிசுகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியா எனக்காக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களில் நான் கைட்டு மேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடி என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் என் கற்பத்தின் கனியிலும் என் நிலத்தின் கனியிலும் மிருகத்தின் பணியிலும் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும், நான் கைட்டு மேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலைய வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாவேன். ஆமென்.